வணக்கம். அரியலூர்லேருந்து சங்கை சிலம்பு. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரியலூர் மாவட்டத்தில் கட்டுநாடு பகுதின்னு சொல்லிட்டு நம்ம எங்கள் கிராமம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்களில் பார்த்திங்கன்னா, போர் செட் கீழே ஆழ்துளை கிணறு போட்டோம் அப்படின்னா உப்பு தண்ணி தான் அங்கே இருக்கும், இல்லைனா தோர்ப்பு தண்ணி தான் இருக்கும். அந்த தண்ணியை வந்து பயன்படுத்த முடியாது. அப்போ பெரும்பாலும் என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னா, மழை நீரை சேமித்து குளம், குட்டை, ஏரி அந்த மாதிரி நீரை சேமித்து வச்சு அதை வச்சு தான் விவசாயம் பண்ணுவாங்க, குடிப்பதற்கு பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி தான் வாழ்வாதாரம் நடந்திருக்கு. 1947 சுதந்திரம் அடைஞ்சிருது இந்தியா. 52 வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தேர்தல் நடக்குது இந்தியாவில். 57 கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 45 வருடம், கிட்டத்தட்ட 1993 வரைக்கும் பார்த்திங்கன்னா குடிநீர் வசதி இல்லாமலும், சாலைகள் இல்லாமலும், மிகவும் மழை பெஞ்சுன்னா திடீர்னு வெள்ளங்கள் வந்து கிராமத்துக்குள்ளே புந்துடுறது, கிராமத்தில் இருக்க ஆடு போச்சு, ஆடோட சின்ன குட்டிகள், மாடுகள், சிறு கன்றுகள் இந்த மாதிரிலாம் நிறைய இழப்பீடு அதிகமாக சந்திச்சிருக்காங்க. இது சம்மந்தமாக ஒரு போராட்டம் நடத்துகிறதா 1993 எங்கள் அரியலூர் பகுதியில் ஒரு போராட்டம் நடத்துறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 கிராமங்கள் மக்கள் சேர்ந்து 5 லாரியில் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அவங்க சொன்ன இடத்துலேருந்து வேறொரு இடத்துல வந்து ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க. அப்போ காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு மீறினதான் மீறினாங்களாம், என்ன மீறின மாதிரியும், சொன்ன இடத்துல நடத்தாத மாதிரியும், முறையாக அறிவிச்ச இடத்துல இது நடத்தலை, வேறு இடத்துல நடத்திருக்காங்க சொல்லி தடியடி நடத்திருக்காங்க. தடியடியில் வந்து கலவரம் அதிகமாக நடத்தல, ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து ஒருத்தர் இறந்துட்டாங்க. அவரோட பேர் சங்கர். 10 பேருக்கு மேலே காலில் குண்டடிப்பட்டிருக்காங்க. அந்த சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்க கிராமங்கள் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மண்டையில் அடிபட்டு ரத்தம்லாம் ஊற்றுற மாதிரி ரொம்ப பெரிய கலவரம் தான் நடந்திருக்குது காவல்துறைக்கும் கிராம பொதுமக்களுக்கும். இதை பற்றி ஆய்வு செய்கிறதுக்காக நான் எங்கள் பக்கத்தில் கிராமம் அதை செய்தியாக நிறையா கேட்டிருக்கேன், தகவலாக கேட்டிருக்கேன். அது உண்மையிலேயே அதில் நடந்த அந்த சம்மந்தப்பட்ட அந்த கலவரத்தில் நடந்துக்கிட்ட, ஸ்ட்ரைக்கில் நடந்துக்கிட்ட மனிதர்களை ஆய்வு செஞ்சு புத்தகம் எழுதணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதில் 2 பேர் மட்டும் ஆய்வு செஞ்சுருக்கேன். அதில் ஒருத்தர்லாம் வந்து ஊராட்சி மன்றத்தில் இருந்திருக்காங்க, பேரெல்லாம் என் புத்தகத்தில் எழுதுகிறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லும் போதே அப்படியே வாயிலாம் நடுக்குது, உடல்லாம் அவங்களுக்கு நடுக்குது, உடம்பு சிலுக்குது. ஏன் அப்படின்னா அது அவ்வளோ பெரியது, அவங்க தேவையாக இருந்திருக்கு. அதை கேட்க போயிருக்காங்க, முறையாக தான் கேட்க போயிருக்காங்க. அதுக்குள்ளே நிறைய அரசியல் இருந்திருக்குது, அதுக்குள்ளே நிறைய மாறுதல் இருந்திருக்குது. அவங்க நினச்ச மாதிரி செய்ய முடியல. எல்லாத்தையும் இந்த ஆய்வில் தெரியப்படுத்துனாங்க. உண்மையிலேயே வருத்தமாக தான் இருக்குது. நம்ம பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்து உயிரெலாம் விட்டுருக்காங்க. அந்த கிராமத்தில் இப்போ நல்ல பல ரோடு இருக்குது, நல்லா வடிகால் வாய்க்கால் அமைச்சிருக்காங்க, பாலம் கட்டியிருக்காங்க. இன்னும் சரியான முறைக்கு ஆழப்படுத்தி இன்னும் செய்யலைன்னா கூட இருந்தாலும் அந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலத்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்ததுக்கான வரலாறு எங்கள் அரியலூர் மாவட்டத்தில் பதிவு இல்லாமல் தான் இருக்குது. அதனால் அதை புத்தகம் எழுதி சமூகத்தை மேம்படுத்துறதுக்காகவும், அரியலூர் மக்களுக்கு இதெல்லாம் பகுத்தணுங்கிறதுக்காகவும், இதை வந்து உலக லெவலில் இதை கொண்டு போகணுங்கிறதுக்காகவும் இதை ஆய்வுகளை எடுத்திருக்கேன். 2 பேரும் ஆய்வு செஞ்சுருக்கேன். இன்னும் எதிர்காலத்தில் நிறைய மனிதர்களை சம்மந்தப்பட்ட கிராமத்தில் அதில் கலந்துக்கிட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க. இப்போ இருக்கிற மனிதர்களையே ஆய்வு செஞ்சு அதில் கலந்துக்கிட்டு இன்னும் இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் ஆய்வு செஞ்சு அதை புத்தகமாக எழுதி வெளியிட வேண்டியது என்னோடய கடமையாக நினச்சிக்கிறேன். ஏன்னா நான் பொலிட்டிக்கல் சயின்ஸு, பொருளாதாரம், வரலாறு படித்ததுனால நான் இருக்க பகுதியிலேயாவது இந்த நடந்த சம்பவங்கள்லாம், வரலாற்று நிகழ்வுகள்லாம் புத்தகமாக்குங்கிறது எனக்கு தனிப்பட்ட விருப்பமாக இருக்குது. அதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எதிர்காலத்துலையும் செய்வேன். வாய்ப்பு கிடைக்கிறப்ப என்னால் படிக்க முடியாத மக்களுக்கு அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க முடியல, ஆனால் தகவல் என்னமோன்னு தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கிறாங்க. அதுக்காக முடிஞ்ச வரையிலும் நான் இதை வந்து காணொலியாக எடுத்து போடுறேன். இப்போது அதில் நிறைய கடினங்கள் மத்தியில், நிறைய கடுமையான சூழலில் ஓய்வு உறக்கம் இல்லாமல் தான் அந்த வேலையை செய்கிறேன். என்னோடய கல்வி வந்து மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். நன்றி.